குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2ஆம் அதிபதியே, அதாவது தனஸ்தானாதிபதி, அதே தனக்காரகன் குரு பகவானை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ தனக்காரகன் குரு பகவானும் 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதியும் நல்லா இருந்தால் தான் நம்ம நம்மளுக்கு தேவையான அளவு, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அளவு நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். அதாவது தொழில் ஒவ்வொருத்தருடைய 10ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இவங்க சம்மந்தப்பட்ட தொழிலில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை செய்வோம். அந்த தொழிலை செஞ்சு அது தொழில் 10ஆம் இடத்தை பொறுத்து 6ஆம் இடத்தை பொறுத்து தொழில் வரும். 6ஆம் இடம் தொடர்பில் 10ஆம் அதிபதி இருந்தால் அரசாங்க தொழில், அரசு வேலை, இந்த மாதிரி சொந்த தொழிலுக்கு 10ஆம் அதிபதி நல்லா இருந்தால் சொந்த தொழில் செய்வோம். இப்படி பல தொழில்கள் பல கிரகங்களுக்கு பல தொழில்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு தொழிலையும் செய்யும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செஞ்சிட்டு இருப்போம். அந்த தொழிலை செஞ்சு நம்மளுக்கு தேவையான அளவு பணம் சம்பாதிப்போமா, தேவையான அளவு சம்பாதிக்க மாட்டோமா அப்படிங்கிறத இந்த தனஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதியும் இந்த தனக்காரகன் குருவும் தான் முடிவு செய்வாங்க. இந்த ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இந்த 2ஆம் அதிபதி எப்படி இருந்தால், இந்த தனக்காரகன் குரு என்ன தொடர்பில் இருந்தால் நம்ம பணம் தேவையான அளவு பணம் சம்பாதிப்போம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி மேச லக்னம் முதல் கன்னியா லக்னம் வரை பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. இப்போ துலா லக்னம் முதல் மீன லக்னம் வரையும் பார்க்க போகிறோம். அதாவது துலா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், தனக்காரகன் குரு. ஒவ்வொரு லக்னங்களுக்கும் தனக்காரகன் குரு பகவான் தான். ஆனால் அந்த 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி மட்டும் மாறுவார். அப்போ இந்த துலா லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய், தனக்காரகன் குருவே தான். இந்த குருவும் செவ்வாயும் ஒரே வீட்டில் தொடர்பில் இருந்து கேந்திர திரிகோணம் ஏறி இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அளவு, வீடு வாசல் வாங்கக்கூடிய அளவு எல்லாமே நம்மளால் சம்பாதிக்க முடியும். இல்லை, அந்த அளவுக்கு 2 பேரும் தொடர்பில் இல்லை. தொடர்பு 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தால் மட்டும் தொடர்பு இல்லை. 2 பேரும் நேருக்கு நேர் 7ஆம் பார்வையாக செவ்வாயை குரு 7ஆம் பார்வையாக பார்த்தாலும், அல்லது குரு 5ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்தாலும், குரு 9ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்தாலும், அதே செவ்வாய் 4ஆம் பார்வையாக குருவோட தொடர்பு கொண்டாலும், செவ்வாய் 8ஆம் பார்வையாக குருவோட தொடர்பு கொண்டாலும், இது ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி தான், தொடர்பில் இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவு பணம் சம்பாதிப்போம். இந்த துலா லக்னக்காரருக்கு செவ்வாயும் குருவும் இப்படி தொடர்பில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவு பணத்தை சம்பாதிப்பாங்க. குறைபாடு இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். அதே போல் விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி குரு பகவானே, தனஸ்தானாதிபதியும் குரு பகவான், தனக்காரகனும் குரு பகவானே. அப்போ 2 பேரும் ஒருத்தராகவே வரதுனால அவங்க 2ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்று இருந்தாலும் சம்பாத்தியம் அவங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கும். அதே 5ஆம் இடத்துல திரிகோணத்தில் போய் ஆட்சி பெற்றிருந்தாலும், விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அளவு பணம் சம்பாதிக்க முடியும். அதே 7ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்காந்துருந்து தன் லக்னத்தை பார்த்தாலும் அவங்க அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும். ஏன்னா குரு பகவானே 2 பேருமே வரதுனால, தனக்காரகனும் குருவே 2ஆம் அதிபதியும் வரதுனால இவர் ஒருவரே போய் இருந்து அந்த மாதிரி அந்த திரிகோணத்தில் அல்லது கேந்திரத்தில் இருந்தாலும் அவங்களால சம்பாதிக்க முடியும். அதேமாரி 7ஆம் இடத்துல இருந்தாலும் லக்னத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் இந்த 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பார். அப்படி பார்க்குற போது இவங்களுக்கு வருமானம், தேவையான அளவு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க இருப்பாங்க. மற்றபடி சொத்து சுகம்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கே வந்துடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல இந்த குரு பகவான் இருந்தார்னா நிலப்பலன் வாங்குவாங்க, வீடு வாசல் வாங்குவாங்க, எல்லாமே சுகபோகங்கள் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா பணம் அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அவங்களால, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா. அதே தனுசு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாருன்னா, தனுசு லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி சனி பகவான், தனக்காரகன் குரு பகவான். இப்போ இந்த குருவும் சனியும் தொடர்பில் இருக்கணும். அப்படி அந்த குருவும் சனியும் தொடர்பில் இருந்து கேந்திர திரிகோணம் ஏறணும். அதாவது 1க்கு 4, 7, 10, 1க்கு 5, 9ல் 2 பேரும் தொடர்பில் இருக்கணும். அதுவும் இல்லையா, குருவின் பார்வையில் இருக்கணும் சனி பகவான். சனி 7ஆம் குருவுக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும், குருவுக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலும் தொடர்பு உள்ள மாதிரி தான் அர்த்தம். அதே சனிக்கு 3ஆம் இடத்துல குரு இருந்தாலும், சனிக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும் தொடர்பில் இருக்கிற மாதிரி அர்த்தம். இதில் தொழில்காரங்கனே சனி பகவானே வராரு. அப்போ அந்த தொழில் இவங்களுக்கு அந்த குருவும் சனியும் தொடர்பில் இருக்கும்போது இவங்களுக்கு சொகுசான வாழ்க்கை, சொகுசு வேலை கஷ்டப்பட்டு நம்ம உடம்பை வருத்தி வேலை செஞ்சு இவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. ஏன்னா தொழில்காரங்கனோட குரு பகவான் சேர்ந்தால்
அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்தோ லேப்டாப்பில் உட்காந்தோ அது மாதிரி சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த தனுசு லக்னக்காரரு சனியும் குருவும் தொடர்பில் இருந்தாங்கன்னா சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு சொத்து சுகம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு சம்பாதிப்பாங்க. குறைபாடு பண குறைபாடு இல்லாத சம்பாதிப்பாங்க. அதே மகர லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி சனி பகவானே வராரு. மகர லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதி சனி பகவான், தனக்காரகன் குரு பகவான். இவருக்கும் அந்த மாதிரி குரு அந்த மாதிரி தொடர்பில் வந்து ஒன்றுக்கு ஒன்று 2 பேரும் தொடர்பில் இருக்கணும், இல்லை ஒன்றுக்கு ஒன்று பார்வையில் தொடர்பில் இருக்கணும். சனிக்கு 3ஆம் இடத்துல இருந்தாலும் பார்வை உண்டு. அதே மாதிரி சனிக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த பார்வை தொடர்பு வரும். அவங்க வந்து நல்லா சம்பாதிப்பாங்க. மகர லக்னக்காரருக்கும் இந்த குருவும் சனியும் தொடர்பில் இருக்கணும். இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி கும்பலக்னக்காரருக்கு வந்து தனஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி வந்து குரு பகவான். அதே தனத்துக்கு காரகரும் குரு பகவான், ரெண்டும் குரு பகவானாகவே வராங்க. தனுசு லக்னத்துக்கு வந்த மாதிரி இந்த கும்பலக்னத்துக்கும் அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு வந்த மாதிரி கும்பலக்னத்துக்கும் வந்து 2ஆம் அதிபதி குரு பகவானே, தனக்காரகனும் குரு பகவானே. இந்த குரு பகவான் அந்த 2ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்று இருந்தார்னா அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு என்ன தேவை, வீடு வாசலோ மற்ற காசு பணம் கடைசி வரைக்கும் வந்து குறைவில்லா செல்வங்கள், குறைவில்லா வாழ்க்கை. செல்வங்கள்னால் எல்லா செல்வங்களும் சேரும், வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே சேரும், எல்லாமே கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துலையே 2ஆம் அதிபதியே ஆட்சி பெற்றிருந்தால் அத்தனை சுகபோகங்களும் கிடைக்கும். ஏன்னா அவர் 2ஆம் இடத்துல இருந்துட்டு 5ஆம் பார்வையாக அந்த 6ஆம் இடத்தையும் பார்ப்பார், 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்த மாங்கலி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு குரு பகவான். அப்போ அவங்களுக்கு ஆயுசும் நீண்ட ஆயுசு கொடுக்கும், காசு பணமும் குறைவில்லாத சொத்து சுகமும் குறைவில்லாத கொடுக்கும். அந்த 2ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருந்தாருன்னா எல்லா சுகபோக வாழ்க்கையும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருந்தால் அந்த 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலும் நல்லா தொழில் அமையும் அவங்களுக்கு. அந்த 10ஆம் அதிபதி இருக்கிற இடத்த பொறுத்து அமையும். அதனால் குரு பகவான் வந்து 2ல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் தனக்காரகன் தனஸ்தானத்துலேயே இருக்கிறது சரியில்லைன்னு சொல்கிறது அது அப்படி இல்லை. சரியில்லைன்னா ஏதாவது ஒரு இன்றைக்கி 100% சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு 10% தான் குறைபாடு இருக்கும். சம்பாத்தியம் இல்லாத வருமானம் வரும். அதில் வந்து நம்ம உழைச்சி சம்பாதிக்காத வருமானம் வரும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க 2ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அந்த 10ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அதனால் உழைக்காதையே உழைப்பில்லா வருமானம் வரும் அவங்களுக்கு. ஏன்னா ஒன்று அப்பா அம்மா சம்பாரிச்சது கொடுக்கலாம், அல்லது கணவர் சம்பாரித்து கை நிறைய கொடுக்கலாம். மற்றபடி குறைபாடு இல்லாத வாழ்க்கைன்னு தான் சொல்லணும் கும்பலக்னக்காரருக்கும். அதே மாதிரி மீன லக்னக்காரருக்கு வந்து தனஸ்தானாதிபதி யாருன்னா 2ஆம் அதிபதி செவ்வாய், தனக்காரகன் குரு. அவங்களுக்கும் அந்த குருவும் செவ்வாயும் தொடர்பில் இருக்கணும். மீன லக்னக்காரருக்கு குரு செவ்வாயும் ஒரு வீட்டில் கேந்திரம் ஏறி இருக்கணும். மீன லக்னத்துக்கு 4 1 4 7 10 இருக்கணும் 2 பேர் சேர்ந்து, குருவும் செவ்வாயும். அல்லது 1 5 9 இருக்கணும். அப்படி இருந்தாலும் நல்ல சுகபோக வாழ்க்கை தான். 2 பேரும் தொடர்பில் இருந்தால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும். நம்ம ஏதோ ஒரு எந்த தொழில் அவங்கவுங்களுக்கு தகுந்த 10ஆம் இடத்தை பொறுத்த தொழில்னு வந்துருச்சு, அதை வச்சு அவங்க வந்து சம்பாதிக்க முடியும். இல்லை அல்லது 1 5 9 அந்த மாதிரி வந்து குருவுக்கு 1 5 9 செவ்வாய் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மீன லக்னக்காரருக்கு காசு பணம் இவங்களுடைய சம்பாத்தியம் வந்து நிறைய இருக்கும். வருமானம் தொழில் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம். காசு பணத்துக்கு குறைவில்லா, சொத்து சுகத்துக்கு குறைவில்லா வாழ்க்கை. சொத்து சுகங்கிறது 4ஆம் இடத்தை பொறுத்து வரும். அதில் இந்த 2ஆம் இடமும் இருந்தால் தான் சம்பாதிச்சு சொத்து சுகம் வரும். மற்றபடி சொத்து சுகங்கிறது வந்து சம்பாதிக்காதையும் வரும். ஏன்னா அப்பா அம்மா சம்பாதிக்கிற சொத்தும் வரும், பாட்டம் பாட்டி சம்பாதிக்கிற சொத்தும் வரும். இது சொத்து சுகங்கிறது 4ஆம் இடத்தை பொறுத்து வரும். ஆனால் நாம் சம்பாரித்து நாம் சொத்து சேர்ப்போமா நம்ம தனிப்பட்ட முறையில் அப்படின்னா இந்த 2ஆம் அதிபதியும் இந்த தனஸ்தானாதிபதியும் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் உழைச்சி நாம் சம்பாரித்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம சம்பாத்தியம் பண்ண முடியும். அந்த அமைப்பு வந்து இந்த தனஸ்தானாதிபதியும் தனக்காரகன் குருவும் தொடர்பில் இருந்து நல்ல யோக பலனாக கொடுக்கக்கூடிய இடத்துல
திரிகோணத்துலேயோ கேந்திரத்துலேயோ இருந்தால் தான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நாம்ளே சம்பாரித்து வாங்க முடியும். நம் வாடிக்கையாளர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என் வீடியோ தொடர்ந்து வரும். பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.